290க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்கும் பாஜக கூட்டணி. 220க்கும் அதிகமான தொகுதிகளில் முன்னிலை பெற்று பாஜகவுக்கு கடும் சவால் அளிக்கும் இந்தியா கூட்டணி. வாரணாசி தொகுதியில் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் பிரதமர் மோடி முன்னிலை. ராய்பரேலி, வயநாடு தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் ராகுல் காந்தி தொடர்ந்து முன்னிலை. ராய்பரேலி மற்றும் வயநாடு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கும் காங்கிரஸ். ஜோதிமணி மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் ராகுல் காந்தி மீது மலர் தூவியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். கேரளாவில் திருச்சூர் தொகுதியில் பாஜக வேட்பாளரும் நடிகருமான சுரேஷ் கோபி வெற்றி. திருச்சூர் தொகுதியில் 71,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் வெற்றி. ஆந்திராவில் ஆட்சியை கைப்பற்றுகிறது தெலுங்கு தேசம். 130 இடங்களில் தனித்து முன்னிலை. காந்தி நகரில் 1.50 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார் பாஜக வேட்பாளர் அமித்ஷா. உத்தரப்பிரதேச அமேட்டி மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானி பின்னடைவு. காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரி லால் 3,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. பல தபால் ஓட்டுகள் கவர் ஒட்டப்படாத நிலையில் பிரிந்து இருந்ததாகவும் வாக்களித்தவரின் கையெழுத்துக்கள் அடித்தல் திருத்தலுடன் இருந்ததாக அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் பரபரப்பு குற்றச்சாட்டு. மதுரையில் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த கோரி தேர்தல் கமிஷனுக்கு அதிமுக வேட்பாளர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் புகார் மனு. மக்களின் தீர்ப்பு ஏதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்வதுதான் வேட்பாளரின் கடமை. தென்சென்னை நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. காரைக்குடி காளியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம். கோயிலின் முன்பு தேங்காய் உடைத்து நூதன வழிபாடு. ஸ்ரீலங்காவில் கனமழையால் வீடுகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 5,000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றம். ஜெர்மன் நாட்டின் பெர்லினில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேரணி. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உருவ பொம்மையை வைத்து நூதன முறையில் மக்கள் எதிர்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.